ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல டேஸ்டி அண்ட் என்மியான ஹெல்த்தியான சாண்ட்விட்சை வீட்லேயே சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க அது எப்படி செஞ்சு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 4 சாண்ட்விட்ச் வர மாதிரி நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ரோட்டு கடைகளாகட்டும் இல்லை கடைகளில் விற்கிற சாண்ட்விட்ச் இந்த மாதிரி தான் சட்னி ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரே ஒரு பல் பூண்டு, அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். காரம் அதிகம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. மெயின் ஹைலைட்டு இந்த க்ரீன் சட்னிக்கு லெமன் தான். இந்த லெமனோட சாறு, பாதி லெமனோட சாறு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாண்ட்விட்ச் ரெடி பண்ணுறதுக்காக குக்கும்பர், தக்காளி, பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பு, மயனஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன். நான் உருளைக்கிழங்கு ஸ்லேஸாக கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சில குட்டீஸ்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வேக வச்சு கட் பண்ணி போட்டோன்னா பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்லேஸாக நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா உடையாது. சட்டுன்னு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லேஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மின்ட்டு சட்னியும், இன்னொரு ஸ்லேஸில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கெச்சப்பும் மைனஸும் சேர்த்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெட்டில் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டில் ரெண்டுத்துலேயுமே க்ரீன் சட்னி மைனஸ் சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இதில் குக்கும்பர் தான் நான் வைக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம தக்காளி வச்சுக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெங்காயம் வைப்பாங்க. ஒரு சிலர் குட்டீஸுக்கெலாம் வெங்காயம் சாப்பிட பிடிக்காது. ஸோ வெங்காயம் ஆப்ஷனல் தான். பிடிச்சா வச்சுங்க. அப்படி இல்லைனா இந்த 3மே வச்சிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்திங்களா உடையாமல் இருக்குது. ஸோ நான் சொன்னபடி ஸ்லேஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்திங்கன்னா, சூடான தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வச்சாச்சு சாண்ட்விட்சு. இந்த சம்மருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நல்ல குளுமையான பொருள். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கடைகள்லாம் 30 to 35 ருபீஸ் கிட்ட விற்கிது. ஸோ வீட்லேயே இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல ஹெல்த்தியாக, அதுவும் இந்த சம்மர் சீசனில் அழகாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பிள்ளைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுக்கலாம். இப்போ சம்மர் சீசன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச இந்த சாண்ட்விட்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.